ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண காய்கறி தாங்க முள்ளங்கி. ஆனால் இந்த சாதாரண முள்ளங்கிக்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் என்னென்ன? முள்ளங்கி உடம்புக்கு நல்லதா? இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எவ்வளவு அளவு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முள்ளங்கி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேர் காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட வேர் காய்கறிகளில் ஒன்று தான் இந்த முள்ளங்கிங்க. இந்தியாவில் வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி அப்படின்னு 2 வகை முள்ளங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? விட்டமின் சி, போலேட், பொட்டாசியம், கால்சியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே முள்ளங்கியில் இருக்கு. 100 கிராம் முள்ளங்கியில் 14 கலோரிகள் மட்டும்தான் இருக்கு. அதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு முள்ளங்கி அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க, முள்ளங்கியோட நன்மைகள் என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கல்லீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கல்லீரலை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கும் கல்லீரலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் முள்ளங்கி அப்படிங்கிறது ஒரு முக்கிய உணவாக இருக்குங்க. இரண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. இந்த முள்ளங்கியில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறனையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுவாக்குது. உடலில் வெளியிலேருந்து வருள்ள அந்த வைரஸ் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுற சக்தியை அளிக்கிறதுக்கும் இந்த முள்ளங்கிங்கிறது உதவியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் சளி, காய்ச்சல், இருமல்லாம் அடிக்கடி வரும். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முள்ளங்கி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மூன்றாவது, ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் முள்ளங்கி அப்படிங்கிறது ஒரு சிறந்த காய்கறியாக இருக்குங்க. 60 வயசை தாண்டிடுச்சுனாலே மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும், அப்படி மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா அதை ஓட ஓட விரட்டுறதுக்கும் முள்ளங்கி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான்காவது, சருமத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. முள்ளங்கியில் இருக்கும்ல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுனா, சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் கரும்புள்ளிகள், பிளாக் மார்க்ஸு, பிம்பிள்ஸு, பிளாக் ஹெட்ஸு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஐந்தாவது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. இந்த முள்ளங்கி இருக்குல்ல, இது குறைந்த கலோரி கொண்ட ஒரு காய்கறி தாங்க. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாகாது. நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. டெய்லி அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வயிறு நிறைந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். அதனால தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. முள்ளங்கி எடுத்துக்கிறப்பயே வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்கிறது, அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள், காய்கள், பழங்கள்லாம் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணரலாம். ஆறாவது நன்மை, சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. நிறைய பேருக்கு தண்ணீர் குறைவாக குடிக்கிறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அதாவது யூரின் போகிறப்ப எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சூடு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2.5 3 லிட்டர் நீங்கள் தண்ணி கட்டாயமாக குடிக்கணும். அதுவும் வெயில் காலத்தில் 3 லிட்டர் தண்ணி அவசியமாக எடுத்துக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. அப்படி இல்லைன்னா பாடி ஹீட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீர் போகிறப்ப எரிச்சல் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிரும். அதோடையே கோடை காலங்களில் முள்ளங்கி மாதிரியான நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை சேர்த்துக்கிறப்ப சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏழாவது, ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. முள்ளங்கியில் பொட்டாசியம் நிறையவே இருக்கு. இந்த பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. எட்டாவது, ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு முள்ளங்கி பயனுள்ளதாக இருக்கும். முள்ளங்கி அப்படிங்கிறது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தான். சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக முள்ளங்கியை உணவில் சேர்த்துக்கலாம். அவங்களோட ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. ஒன்பதாவது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் முள்ளங்கி பயன்படுது. முள்ளங்கியில் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும்.
10வது நன்மை, உடல் சூட்ட குறைக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. கோடை காலத்துல உடல் சூடு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். உடல் சூடு காரணமா சிலருக்குலாம் என்ன ஆரம்பிக்கும்னா, யூரின் போறப்ப எரிச்சல் வர ஆரம்பிக்கும். கொப்புளங்கள், வாயில புண் வரது, அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ரொம்ப வயசானவங்களுக்குலாம் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட கோடை சூட்ல நம்ம உடம்போட சூட்ட தணிக்கிறதுக்கு முள்ளங்கி மாதிரியான நீர்க்காய்கள எடுத்துக்கிறப்ப, நம்மளோட உடம்பு எப்பயுமே ஹைட்ரேட்டா இருக்கும். இவ்வளவு நேரம் முள்ளங்கியோட நன்மைகள பத்தி தான் பார்த்தோம். முள்ளங்கி அப்படிங்கிறது சில உணவுகளோட சேர்றப்ப, அது தவறான சேர்க்கையா மாறுறதுக்கான வாய்ப்புகளும், சில பிரச்சனைகள ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துரலாமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு, முள்ளங்கி ப்ளஸ் பால் தாங்க. முள்ளங்கி சாப்பிட்ட உடனே பால் குடிக்காதீங்க. ஏன்னா முள்ளங்கி அப்படிங்கிறது சீக்கிரமா டைஜஷன் ஆயிரும். அதே பால் அப்படிங்கிறது டைஜஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரியான ஆப்போசிட் இருக்கக்கூடிய காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப, அது செரிமானத்த குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி முள்ளங்கியையும், பாலையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப, செரிமான பிரச்சனைகள அது இன்னும் அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு. அதோடையே வயிறு உப்புசம், வாயு தொல்லை, தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுவும் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட உடல்வாக பொறுத்து மாறுபடும். முக்கியமா வயசானவங்கலாம் இத அவாய்ட் பண்ணிறதே நல்லது. ஏன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி செரிமான தன்மை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால தான். 2வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, முள்ளங்கியும், வெள்ளரிக்காயும் தாங்க. முள்ளங்கியும் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் தான். வெள்ளரிக்காயும் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி தான். இது 2யும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப, விட்டமின் சியோட பயன்பாடு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகும். உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்த இந்த ஒரு காய்கறியே குடுத்துரும். அதனால முள்ளங்கி, வெள்ளரிக்காய் இது 2யும் சேர்த்து எடுக்க வேணாம். உங்களுக்கு உடல் சூட்ட குறைச்சு, ஹைட்ரேட்டா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வெயில் காலத்துல ஒரு நாளைக்கு முள்ளங்கிய சமைச்சு சாப்பிடலாம். இன்னொரு நாளைக்கு நீங்க வெள்ளரிக்காய எடுத்துக்கலாம். 2யும் சேர்த்து சாப்பிடுறதுனால, ஊட்டச்சத்துக்கள் முழுமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிரும். 3வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, முள்ளங்கியும், ஆரஞ்சும் தான். ஆரஞ்சுலயும் விட்டமின் சி அதிகமா இருக்கு. முள்ளங்கிலயும் விட்டமின் சி அதிகமா இருக்கு. 2யும் சேர்த்து சாப்பிடுறதுனால இது எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. ஆனா, அமிலத்தன்மை பிரச்சனைலாம் சிலருக்கு இருக்கும். வயிற்றுல எரிச்சல் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 4வது பார்க்கக்கூடிய 2 சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியும், பாகற்காயும் தாங்க. இதுவும் எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, வயிறுல எரிச்சல், செரிமான சிரமம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முள்ளங்கி சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க பாகக்காய் எடுத்துக்கலாம். அப்படி பாவக்காய் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா, 1 மணி நேரம் கழிச்சு முள்ளங்கி எடுத்துக்கிறது நல்லது. இப்ப யாரெல்லாம் முள்ளங்கிய அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துரலாமா? தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், முள்ளங்கி சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும். அதாவது கைகள்ல அரிப்பு, வீக்கம், சிவந்து போறது இது மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறவங்க, நீங்கலாம் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா முள்ளங்கி எடுத்துக்கிறது நல்லது. முள்ளங்கி அப்படிங்கிறது ஆரோக்கியமான காய்கறிங்க. இத தனியா சாப்பிடுறப்பயே உங்களுக்கு நெறைய பலன்கள தரும். எந்தெந்த உணவுகளோட முள்ளங்கிய சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும், யாரெல்லாம் முள்ளங்கிய அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் தெளிவா பார்த்துருக்கோம். உங்களுக்கு முள்ளங்கி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.